ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுனா ராணவோட எவிக்ஷன் மட்டும்தான். மற்றபடி டிக்கெட் டு ஃபினாலே பற்றி எதுவுமே பேசல போல தெரியுது. ஸோ மேபி எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை அறிவித்து விட்டு சனிக்கிழமை கமல் சார் கையால் கொடுக்கப்படும். பட் இந்த சீசன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டு அடுத்த நாள் வந்து லூசுத்தனமாக இவனுங்க வந்து பண்ணுறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சண்டே கொடுப்பானுங்களா இல்லை எப்படி கேன்சலா அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா, அது ஒரு பக்கம் போகட்டும். சரியா, சனிக்கிழமை நிகழ்வுகளில் பெரிதுமாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக டிஸ்கஷன் அபவுட் தட் டாஸ்க், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை பற்றி தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரொமோ ஒன்றில் அதுதான் கேட்குறாரு. அதாவது எப்படினாலும் இவங்க விளாட்றாங்க, அதை பற்றி நான் கேட்க போகிறது இல்லை, அதை பற்றி எதுவும் சொல்ல போகிறது இல்லை, பட் எதுக்காக அப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிறத நான் கேட்கணும் அப்படின்றது தான் விஜய் சேதுபதியோடைய ஒரு கூற்றாக இருந்தது. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரொமோக்களில் கடத்தி கொண்டு போனார். அதாவது எப்படி நீங்கள் விளையாண்டிங்க, ராயன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கான், அவன் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விளையாண்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அடுத்து வந்து அதுக்கு தான் பதில் சொன்னாங்க. ரயான் தான் வந்து ரொம்ப த்ரெட்டாக இருந்தான் அப்படின்ட்டு ரயான் வந்து மஞ்சரியை சொல்லி போட்டான். மஞ்சரி யோசிச்சிருப்பா, ஆஹா நீ பண்ண வேலைக்கு என்ன நீ இப்படி பண்ணி விட்டு உனக்கு 2 பாயிண்ட் கொடுத்து என்ன வெளியே துரத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி, ஒன்றை உள்ளே போக பிளான் பண்ணி என்ன வெளியே துரத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுதான் 2வது ப்ரோமோவில் காட்டினாங்க. 3வது ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிடிஎஃப் பற்றி இல்லை. ஆனால் முத்துக்குமரனுக்கு என்றைக்கோ நடந்த ஒன்று விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து முத்துக்குமரனுக்கு ரோஸ்ட்டுங்க. சரியா, அதுதான் நடந்திருக்கு. ரயான் பற்றி டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக ஒன்று இருக்கான். ஓகேங்களா, ஸோ ரயான் பற்றி ஒரு ரோஸ்ட்டு, அது மேபி அவர் டிக்கெட் ஃபினாலே பண்ண தில்லுமுள்ளா இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் வந்து தெரியல. பட் அதுதான் சொல்ல மாட்டாங்க. அது சர்ப்ரைஸாக போய் எபிசோடில் பாருங்கன்றாங்க. என்னடா சர்ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து தோணுது. ஸோ அதுதான் சனிக்கிழமை நிகழ்வுகளில் ஒரு பாயிண்ட்டு. யார் டிக்கெட் டு ஃபினாலே வின்னருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மேபி அதில் ராயனுடைய ரோஸ்ட் இருந்தாலும் இருக்கலாம். அதிலிருந்து சனிக்கிழமை அப்படியே, ஏன்னா சனிக்கிழமை தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப சனிக்கிழமை அதை சொல்லி முடிச்சுட்டு அவனுக்கே தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே வந்து கொடுத்துருக்கலாம். அது சர்ப்ரைஸாக பண்ணியிருக்கலாம். இவ்வளோ தூரம் வந்து அவனை ப்ராங்க் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக வச்சுருக்காங்க. அது வரல. ஸோ மேபி நம்ம எபிசோடு பார்த்துருவோம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை வந்து அப்படியே வந்து ஓரமாக வச்சுருவோம். சரியா, மேபி டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுறது இன்றைக்கி அறிவிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கி அறிவிச்சாகணும். பிக் பாஸ் சனிக்கிழமை தான் சொன்னார். அது என்ன ட்விஸ்ட்டுங்கிறத நான் என்கிட்ட சொல்ல மாட்டேறாங்க. அதான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஒன்று அவனுக்கு டிக்கெட் ஃபினாலே கிடையாதா இல்லை என்ன அப்படிங்கிறது கதை தெரியல. ஆனால் அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை அதை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் டாபிக். சரியா, முத்துக்குமரன் ரோஸ்ட் வந்து உங்களுக்கு வேல்யூபுளாக இருந்துச்சா நீங்களே சொல்லுங்கள். அது வந்து என்றைக்கோ நடந்த ஒரு விஷயம். அதுவும் வந்து டிக்கெட் டு ஃபினாலில் கவுண்ட் ஆகாத ஒரு பாயிண்ட்டு. அது கவுண்ட் ஆனாலும் பரவாயில்ல, அது கவுண்ட் ஆகாத ஒரு பாயிண்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட்டை எடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கஷன் பண்ணி ட்ரம்லேருந்து இது கீழே வந்துருச்சு, அதை எதுக்கு ஒட்டி விட்டா, அதை ஒட்டி விடும்போது நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க மேலே. சரியா, அப்போ பவித்ரா அவங்க கூட வந்து உதவுனாங்கங்க. அதையே கேட்கலையே, ஃபுல்லாக ஏன் முத்துக்குமரன் டார்கெட் பண்ணுறீங்க? அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் முத்துக்குமரன் வந்து டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட், இவங்களுடைய பாயிண்ட்டு. இப்போ அது முடிஞ்சவொடனே ரணாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாரும் வந்து இவங்க போகக்கூடாது, அவங்க கூட கிழிச்சு போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராணாவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூக்கியிருக்காங்க. சரியா, இன்றைக்கி எபிசோடு அவ்வளோதான், டைட்டாக முடிஞ்சிருக்கா. இதில் அரங்கம் யாருக்கு அதிர்ந்துச்சு அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு. 2 வாரமாக எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக இருந்தது, நிசப்தமாக இருந்தது. ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு செம்ம கிளாப்ஸு. சாக்லினுக்கு கிளாப்ஸ் இல்லையா, மஞ்சரிக்கு இல்லையா, முத்துக்குமரனுக்கு எல்லா ரோஸ்ட்டும் முடிஞ்ச பிறகு லைட்டாக அப்படியே துளிர் விட்டுருக்கு. ஆனால் சௌந்தர்யாவுக்கு மட்டும் விண்ணை பிளந்தது அப்படின்ற மாதிரி போடுறாங்க. விண்ணை பிளந்த விசில் சத்தம், விண்ணை பிளந்த அரங்கம் அதிர்ந்த, அந்த மாதிரி நம்ம எவ்வளோ நாளும் சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். போகிற போக்க பார்த்தா சௌந்தர்யா டைட்டில் வின்னர் ஆகிடுவாங்களோ. அப்போ இனிமேல் பிஆர் வெளியே வச்சுட்டு முடி ஒன்று நான் வளர்க்குறேன்னா இல்லையோ, அடுத்த வட்டம் கீரிப்பிள்ள மாதிரி இப்படி போயிடும் முடி. அதை அப்படி இப்படி கோதி விட்டுட்டு டான்ஸ் இப்படி இப்படி கண்ட மாதிரி ஆடிட்டு அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தால் எனக்கு டைட்டில். அடுத்த சீசன் நான் தான்டா டைட்டில் வின்னர், இல்லை யாராவது உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு தான்டா டைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பாய்.